Welcome to Gurudeep Educa Plus Coaching Institute. I am CEO and founder of Gurudeep Educa Plus. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் நம்ம கிராமப்புற பெண்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அவங்களுடைய இன்கன்வீனியண்ட்டான சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு நீட் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவை, நீட் எக்ஸாமுடைய சிலபஸ் என்ன, நீட் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணுற அண்ட் பெரிய பெரிய டாப்பர்ஸ், ஈவன் இப்போ நடந்த ஜேஇ எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட் 99% எப்படி எடுத்திருந்தாங்க, அவங்க என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இனி வரக்கூடிய எல்லா வீடியோலையும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ மாணவர்களே, என் மாணவ செல்வங்களே, நீட் கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி தான். அது டெய்லி ப்ராக்டிஸில் தான் வரப்போகுது. ஸோ என்ன போர்டில் படித்தோம் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது மாணவர்களே. ஸோ நம்ம வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளை மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த கிராமத்தில் வசதிகள் இல்லாததனுடைய வலியும் வேதனையும் தெரியும். ஸோ இந்த கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போட போகிறேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்றதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஏன் ஆக்சுவலாக இந்த நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோ தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். பட் அது போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன வேணும், அதனுடைய சிலபஸ் என்ன, அதுக்கான டூரேஷன் என்ன, அதுக்கான மார்க்ஸ் என்ன, அதுக்கான ஓவரால் டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஏன் அதை முதல்ல கொடுக்கல அப்படின்னா, முதல்ல நீட்டில் என்ன இருக்குது, அது ஈஸியாக இல்லையான்றது தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஓகே என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மோட்டிவேஷன், ஒரு க்யூரியாசிட்டி வரணும்னா முதல்ல நீட் சிலபஸ்ஸு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா, அதை எளிதாக நம்மளால் கற்றுக்க முடியுமா, நாமெல்லாம் மெடிக்கல் கோர்ஸுக்கு எலிஜிபிள் தானா அப்படின்னு தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இதை நீங்கள் கருதிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிலபஸை பார்ப்போம். முதல்ல இந்த கோர்சஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் நான் கிளாஸஸ் நம்ம எடுக்க போனோம். ஸோ ஃபிசிக்ஸில் எஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக், இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டுன்னு ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரை இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஜஸ்ட் கோ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் மக்களே. ஃபிசிக்ஸ் ஸ்மார்ட் புக்லெட். ஓகே, இது ஃபுல்லாக என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களோ அது ஒட்டுமொத்த கொஷின் பேங்க்கும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை ஒன்றுன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். கொஷின் பேங்க்கு ப்ராக்டிஸ் செஷன் முடித்தாலே நம்மளுக்கு மோர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும், நம்மளாலையும் மெடிக்கல் சீட் வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துடும் மாணவர்களே. ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் ஸ்மார்ட் புக்லெட்லேருந்து தியரி பார்க்க போகிறோம், என்சிஆர்டி எம்சிக்யூஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், அண்ட் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் எம்சிக்யூ பார்க்க போகிறோம், அண்ட் நீட் ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா, நீட் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன நீட் கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத லாஸ்ட்டாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த யூடியூப் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமப்புற மக்கள் வீட்டில் இருந்தே நீட் கிளாஸஸை ஈஸியாக க்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். there are two charges, positive charges and negative charges. ஸோ இது ஒரே மாதிரியான சார்ஜஸாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோம், அன்லைக் சார்ஜஸ், லைக் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். வேறு வேறு சார்ஜஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அன்லைக் சார்ஜஸ். ஸோ லைக் சார்ஜஸ் 2 ப்ளஸ் இருக்குது, இது ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ், தட் மீன் அன்லைக் சார்ஜஸ் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எந்த டைரெக்ஷனில் போகும். இது ஆல்ரெடி நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So outward direction, so the electric field line is moving outward direction. அது மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்ததுன்னா மூவிங் இன்வர்ட், ரேடியலி மூவிங் இன்வர்ட், அதாவது உள்ளே கூடி போகும், இது வெளியே கூடி வரும். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே சில டேர்ம்ஸை இங்கிலீஷ்லேயே தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ தான் உங்களுக்கு எம்சிக்யூவில் பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
பாசிட்டிவ் சார்ஜஸ் the electric field line is moving radially outward, நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு radially moving inward. ஓகே, தமிழ் மீடியம் மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைலிங்குவலில் நம்ம அதாவது 2 மொழிகளையும் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இந்த நீட் எக்ஸாமை கவர் பண்ண முடியும். நம்ம முடிச்சு காட்டுறோம். ஓகே, ஸோ இது வந்து பேரலல் பிளேட், இது வந்து கெப்பாசிட்டர், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ன்றது மின் தேக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பிளேட்டில் இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட்டு. ஸோ பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போகுது பாருங்க. பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு ஃப்ளோ ஆகுது இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைட். அண்ட் இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஓவரால் கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் லா எடுத்தோம்னா நம்ம இதிலேருந்து ஆரம்பிப்போம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் கூலம்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்ன, அண்ட் கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்க போகிறோம், காஸ் லா பார்க்க போகிறோம், அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு கூலம்ஸ் காஸ் லா அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் தெரியும். காஸ் லா யூஸிங் ஷெல் அண்ட் ஷீட் அண்ட் லாங் சார்ஜ்டு வயர், இது 3லையும் வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டும் கண்டுபிடிக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஓவரால் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்றா பார்ப்போம். கூலம்ஸ் லா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். K 1/4π F is equal to K 1/4π K வேல்யூ என்னது 1/4π Q1 Q2/R². ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் கூலம்ஸ் லா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நம்மளுக்கு தெரியும். பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு எப்படி போகும், நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு எப்படி போகும். And the electric field, what is the formula of electric field? Electric field formula E is equal to F/Q. அதாவது force per unit charge. ஒரு யூனிட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் per unit charge. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா F/Q அண்ட் ஈயோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/R². ஏன்னா ஃபோர்ஸ் பர் சார்ஜ் அப்படிங்கும்போது சார்ஜ் 2 சார்ஜ் கேன்சல் ஆகிடும். பிகாஸ் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெஸ்ட் சார்ஜ், இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் சார்ஜ். அதாவது டெஸ்ட் சார்ஜை பொறுத்து அல்ல, அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் சார்ஜை பொறுத்து தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ 1/4πε0 Q/R². அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் வந்து யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும் அண்ட் வோல்ட் பர் மீட்டர்னும் சொல்லலாம். வோல்ட் மீட்டர் -1. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா நம்ம ஒரு ஃபார்முலாவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா ஷீட்டை நான் ஒன்றுனா உங்களுக்கு இந்த ஷீட்டை வந்து லாஸ்ட் பேஜில் நான் பயோவில் நான் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸை நான் பேஜாக நான் கிளாஸஸ் எடுக்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 செகண்ட் ஐ ஜஸ்ட் ஷோ த ஸ்க்ரீன் அலோன். ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நம்ம டேரெக்டாக நீ கிளாஸில் போனால் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் தியரி பார்க்காம நம்மளால் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான விஷயம் வேணும். ஒன்று அதனுடைய தியரி என்ன, அந்த கான்செப்டினுடைய தியரி என்ன, இன்னொன்று அந்த கான்செப்டில் வரக்கூடிய ஒட்டுமொத்த ஃபார்முலாஸ் அண்ட் யூனிட்ஸு. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நம்மளோட நீட் கொஷின்ஸை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய கான்செப்ட்ஸை நம்ம ஒன்றா பார்த்துக்குவோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு பார்த்திங்கன்னா சார்ஜ்னா என்ன, அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏன் மேம் தமிழில் போடாமல் இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் MCQ இருக்க போது. ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும். ஒன்று ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் டேர்ம்ஸை நீங்கள் படித்து தான் ஆகணும் மக்களே. ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நாட்கள் இருக்குது, நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம். ஓகேவா? ஸோ சார்ஜஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சார்ஜஸ் ஒரு சார்ஜ்னால் நம்மளுக்கு தெரிஞ்சது பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இட் ஹேஸ் சம் மாஸ். இதுக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஓகே, ஸோ சார்ஜ் லைக் அ மாஸ் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஒரு மேட்டர்னுடைய ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் இருக்குது. இந்த பென்சில் இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு மேட்டர். ஓகே, சாலிடு. இட் இஸ் பில்ட் பை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆட்டம்லேயும் சார்ஜஸ் உள்ள நியூக்ளியஸில் என்ன இருக்க போது புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதை ரிவால்வ் பண்ணி என்ன சர்க்குலேட் ஆக போகுது, எலக்ட்ரான் சர்க்குலேட் ஆகுது. ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், சார்ஜ் லைக் அ மாஸ். ஸோ சார்ஜ் it has a mass, it has a mass and it is a basic property of matter. ஸோ ஒரு மேட்டர்னுடைய பேசிக் என்னது, ஆட்டம் கிடையாது, ஆட்டமில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் தான்.
Charges, there are two types. One is a proton, it's named by positive, and the other one is a electron, which is a negative. So proton is the positive, which is எங்க இருக்கும்னா நியூக்ளியஸ்ல இருக்கும், and நியூட்ரான் உள்ள இருக்கும், அது சார்ஜ்லெஸ். ஓகே, ஸோ ஜீரோன்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் வந்து இட்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸை சுற்றி இருக்கும், ஸோ அது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். நியூட்ரான் ஹேஸ் நோ சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். ஓகே, அண்ட் எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலுமே எலக்ட்ரிக்கலி எப்படி இருக்கும் யூனிவர்ஸ்லனா நியூட்ரலாக தான் இருக்கும். அது என்ன நியூட்ரல்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் in nucleus and equal number of electron in a circular orbit. And fundamental properties என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. சார்ஜ் வந்து எப்படி கன்சர்வ் ஆகுது? கன்சர்வ்னா இட் இஸ் சேவ் இன் சம் அதர் பிளேஸ், வேறு ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஒரு 5 சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 5 சாக்லேட்ஸ் ஆக்சுவலாக கன்சர்வேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய். ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த எனர்ஜியை நீங்கள் உருவாக்கவும் இல்லை, அதை நீங்கள் அழிக்கவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் ஒரு 5 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த 5 சாக்லேட்ஸ் நான் க்ரியேட் பண்ணதில்லை, யாரும் க்ரியேட் பண்ணுது. பட் ஐ ஹாவ் சம் எனர்ஜி, சம் சாக்லேட்ஸு. இந்த சாக்லேட்ஸை நான் வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது என்னோடய சாக்லேட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஆனால் நான் அதை இழந்ததாக இல்லை, அதை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் இழந்ததாக கருதப்படுகிறது, அடுத்த இடத்துல சேவ் பண்ணப்படுது. ஸோ திஸ் இஸ் கன்சர்வேஷன். ஸோ சேமிக்கப்படுகிறது, வேறொரு இடத்தில் அது வேறொரு எனர்ஜியாக சேவ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அது கைனடிக் எனர்ஜியில் இருக்குது. பட் ஆஃப்டர் எர்த்தை ரீச் பண்ணவுடனே ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? ஸோ கைனடிக் எனர்ஜி அங்கே என்னவா லாஸ் ஆகிருக்கும்? சவுண்ட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ ஒன் எனர்ஜி இட்ஸ் கன்சர்வ்ட் இன் சம் அதர் வே, வேறு ஒரு வழியாக அது வந்து சேமிக்கப்பட்டிருக்கும், பட் அதை அழியலை. ஸோ என் கையில் இருந்த 5 சாக்லேட்ஸ் அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேனே தவிர நான் அதை அழிக்கலை. என் கையில் இருந்தப்போ நான் அதை உருவாக்கலை. ஸோ எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட், இட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ நான் கொடுக்கறது மூலிமா நான் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆகிறேன், அவங்க என்கிட்டருந்து வாங்குறது மூலிமா அவங்க நெகட்டிவ் சார்ஜஸாக ஆகுறாங்க. ஸோ நான் கொடுத்ததுனால நான் பாசிட்டிவ் அயானாக மாறுறேன், வாங்கினனால அவங்க நெகட்டிவ் அயானாக மாறுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் என்ன ஆகுது? வேறு ஒரு ஃபார்மாக, வேறு ஒரு எனர்ஜி ஃபார்மேஷனாக, ஒரு ஃபார்மேஷன்லேருந்து இன்னொரு ஃபார்மேஷனாக கன்சர்வ் ஆகிடுது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ சார்ஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சீப் எடுத்து நல்லா சீவுறீங்க, அதை நல்லா ரப் பண்ணிவிட்டு பேப்பர் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த பேப்பர் சீப்பில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஃபஸ்ட்டு என் ஹெட்டிலேருந்து சீப்புக்கு போயிருக்கும், சீப்பிலேருந்து எங்கே போயிருக்கோம்? நான் வந்து பேப்பர் பக்கத்தில் கொண்டு போனால் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நான் ரப் பண்ணும்போது சீப்புக்கு போயிருக்கும். ஸோ என்னுடைய ஹேரில் சம் ஆஃப் த எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ், அண்ட் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்களோ அவங்க நெகட்டிவ் அயனாக மாறியிருப்பாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்டோர்டு கன்சர்வ்டு இன் சீப்பு. ஸோ அதை பக்கத்தில் நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எலக்ட்ரான் அந்த பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதை அட்டாச் பண்ணுது. ஏன்னா அது வந்து நெகட்டிவ், இது இப்போது எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஸோ அது நியூட்ரலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுது? அந்த பேப்பர் இதுக்கு அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்குது. இதுதான் ஆக்சுவலான ரீசன். ஸோ இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. ஸோ இங்கே சீப்பில் இழக்கப்படுற எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு வேறொரு இடத்துல சேமிக்கப்படுது. ஸோ தெர் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கன்சர்வ்டு இன் அனதர் ஃபார்ம் இன் சம் அதர் மெட்டீரியல். ஓகே, திஸ் இஸ் சார்ஜஸ் கன்சர்வ்டு. ஸோ நெட் சார்ஜஸ் இஸ் ஐசோலேட்டட் ரெசிஸ்டம். ஸோ யூனிவர்ஸில் ஒரு டோட்டல் சார்ஜஸ் எடுத்திங்கன்னா இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு நெட் சார்ஜஸ் எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் மீன் ஈக்குவல் டு 0. தட் மீன் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, 5 சாக்லேட் நம்மகிட்ட இருக்குது, 5 சாக்லேட் கொடுத்துட்டோன்னு சொன்னோம் இல்லையா. 5 சாக்லேட் நான் கொடுத்ததுனால நான் +5, அவங்க என்கிட்டருந்து வாங்கிட்டாங்க, ஸோ -5. ஸோ டோட்டலாக கம்பைன் பண்ணால் +5 -5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது கன்சர்வ் ஆயிருக்கு, பட் மெத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது த ப்ரூஃப் இஸ் 0. ஓகே, தட் மீன் எனர்ஜி இஸ் கன்சர்வ். ஓகே, அண்ட் இட் கன்சிடர்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட். அண்ட் சார்ஜஸ் குவான்டைஸ்டு அப்படின்னாலே எந்த ஒரு ஆட்டமுமே சார்ஜஸ் எப்படி இருக்குன்னா குவான்டைஸ்டு, அதாவது இது கண்டினியூஸ் லெவலாக கிடையாது, இது டிஸ்கண்டினியூஸ் ஆர்பிட்டலில் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்மட் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஈக்குவல் டு n/e. ஸோ இதை வச்சு கிட்டத்தட்ட n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம n நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ Q is equal to +or - n/e. இங்கே n அப்படின்றது எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த ஆட்டமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, they give one atom and the atom consists of n number of electrons. அந்த எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு 10,000 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், லேக்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ
அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜஸ் இருக்குது, அந்த ஆட்டமில் எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத தட் மீன் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குன்ற கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தேவைப்படுது. ஸோ Q is equal to NNTE. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், how calculate the number of electron in a given atom. ஸோ Q is equal to plus or minus NNTE. என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், அந்த சார்ஜ் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 1.6 × 10⁻⁹ கூலும். அண்ட் அது வந்து அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இன்வேரியண்ட், இட் ஹேஸ் அன்லைக் மாஸ் லென்த் டைம் மாதிரி இது என்ன ஆகுது, இடத்துக்கு இடம் வேரி ஆகாது. அடுத்து சார்ஜ் இஸ் அ ஸ்கேலார் அண்ட் இட் இஸ் அ அடிட்டிவ். சார்ஜ் வந்து அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, நம்ம தான் அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அது அந்த சார்ஜ்னால எப்படி ஃபோர்ஸ் எக்ஸட் ஆகுது அனதர் ஆப்ஜெக்ட் மேலே, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன், அந்த டைமிங்கில் தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், டைரக்ஷன் தேவைப்படும். பட் இங்கே ஒரு சார்ஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குவான்டிட்டியை தான் நம்ம சொல்ல போகிறோம், அது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா. ஸோ வி நாட் டிஸ்கஸ் அபவுட் த டைரக்ஷன். ஸோ சார்ஜ் ஒரு ஸ்கேலார். ஸோ லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அன்லைக் சார்ஜஸ் தான் எப்போயுமே என்ன ஆகும், they are attractive. ஸோ இது ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு கண்டிப்பாக இந்த Q = NE வச்சு மல்டிபிள்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோட இன்னும் அடிஷ்னலான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் இன் மோஷன். ஒரு சார்ஜ் வந்து மூவிங்கில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அடிஷன் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அந்த சார்ஜ் ஐசோலேட்டடாக அந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கும்போது இட் ஜஸ்ட் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், தட்ஸ் ஆல். இப்போ அதே சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இன் மோஷன் இட் ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு சார்ஜர் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன நடக்கும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கரண்ட் இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மக்களே, நம்ம மாணவர்களே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இட்ஸ் அ இன்செப்பரபிள், பிரிக்க முடியாது. ஓகே, ஸோ ஒரு அந்த ஸ்டேஷ்னரியாக இருந்த சார்ஜஸ் இப்போ மூவ் ஆகும்போது, ஸ்டேஷ்னரியாக இருக்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் அதே சார்ஜஸ் மூவ் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இட்ஸ் ஆடட் டு திஸ். அப்போ ஈக்குவேஷனில் ரெண்டையுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அண்ட் ஆக்சிலரேட்டட் சார்ஜ் ரேடியேட் எனர்ஜி. இப்போ பாருங்கள், இப்போ ஆக்சிலரேட்டடான சார்ஜ், இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற சார்ஜ் என்ன ரேடியேட் பண்ணும், எனர்ஜி. பிகாஸ் whenever the charge is moving it possesses some, நம்மளே மூவ் ஆனாலும் கைனடிக் எனர்ஜி பொசஸ் ஆகும் இல்லையா. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் சம் ஹைட்டு. ஸோ ஒரு சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா எனர்ஜி என்ன ஆக ஆரம்பிக்கும், ரேடியேட், அதனுடைய பாடியிலேருந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ ஒரு சார்ஜ் சாப்டரை பார்த்தோம் அப்படின்னா அதில் என் நம்பர் ஆஃப் கொஷின், அதாவது என்ன மேம் இந்த சார்ஜ் இந்த எனர்ஜி எல்லாம் வந்து டூவல் நேச்சரில் தானே படித்தோம், இந்த சாப்டரில் ஏன் கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம 12th சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கொஷினோடையும் எந்த சாப்டர் ஒரு சாப்டரோட இன்னொரு சாப்டர் கம்பைன் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ யூ ப்ளீஸ் டோன்ட் வரி, ஒரு சிலபஸ் முடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்ட் என்னென்ன மெத்தட் ஆஃப் சார்ஜிங் அ பாடி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை நான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் மெத்தடு, கண்டக்ஷன் மெத்தடு, இண்டக்ஷன் மெத்தடு. ஸோ ஃப்ரிக்ஷன் மெத்தட் அப்படின்னாக்க ஃப்ரிக்ஷன் ஒன்றோட ஒன்று உராய்வு மூலியமா. ஸோ ரப்பிங் ஆஃப் கிளாஸஸ், நான் சொன்னேன் இல்லையா, சீப்பை ரப் பண்ணோம் இல்லையா, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த கான்செப்ட், டூ பாடி அக்வயர் ஆப்போசிட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் டியூ டு ஒன் பாடி லோசிங் எலக்ட்ரான் டு அதர். ஸோ எங்கே நாங்கள் ரப் பண்ணுறோமோ ரப் பண்ண பாடி எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணியிருக்கோம், அந்த ரப்பிங் பாடி வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டக்ஷன் மெத்தட்னா ஜஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்டை வி ஜஸ்ட் பிரிங் இட் க்ளோசர், பக்கத்தில் வச்சோன்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எலக்ட்ரான்ஸு கண்டக்ட் பண்ணுறது மூலிமா, கான்டாக்ட் மூலிமா என்ன பண்ணுது, எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அண்ட் இண்டக்ஷன் மெத்தட்னா க்ளோசரில் ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய சார்ஜஸ் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இப்படி ரெண்டு பேரும் சார்ஜஸ் என்ன பண்ணிக்குவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. அது இண்டக்ஷன்னா தொடாமலேயே பரிமாறும் முறை. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த எலக்ட்ரோஸ்கோப் ஆல்ரெடி நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் 12th எலக்ட்ரோஸ்கோப் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோஸ்கோப் ஒரு டிவைஸ், அந்த டிவைஸில் வந்து கோல்டு ஃபாயில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டூவல் நேச்சர் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஜிங்க் பிளேட் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ராட் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ரெண்டு ஃபாயில், கோல்டு ஃபாயில் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டை அது அந்த ஜிங்க் பிளேட் மேலே விழுக வச்சிங்க அப்படின்னாக்க சம் பர்டிகுலர் டைம் அந்த ரெண்டு ஃபாயிலும் அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ் மூலிமா, எலக்ட்ரோஸ்கோப் மூலிமா அது எந்த மாதிரியான சார்ஜஸ் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரான கூலும்ஸ் லா பார்த்தீங்கன்னா, டூ சார்ஜஸ்
ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது எப்படி ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டைரக்ட்லி Q1 Q2 சார்ஜஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த வருஷம் கேட்குற கொஷினில் இது ஒன் ஆஃப் த கொஷின் போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து சார்ஜஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சார்ஜஸ் எங்கே இருக்குது பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இது 2 times இன்க்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸும் 2 times இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இவன் சேஞ்ச் ஆனால் அவன் சேஞ்ச் ஆகும். பட் R² டிஸ்டன்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஸோ R² இன்க்ரீஸ் ஆச்சுன்னா F வந்து என்ன ஆகும்? குறையும். R² டிக்ரீஸ் ஆச்சுன்னா F கூடும். ஸோ டபுள் டைம் கூடும். இது ட்வைஸ் டைம் அப்படின்னா அது half ஆஃப் த டைம் குறையும். ஓகே மேம், என்ன மேம் இப்படி தியரியாக சொல்லிட்டு போகிறீங்க? நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் பயன்படுத்தி எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பயப்படாதீங்க. கான்செப்ட் தெரியாமல் நம்மளால் நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ண முடியாது. ஸோ எஃபோட வேல்யூ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ K. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 அண்ட் எப்சிலார் நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.854 × 10⁻12 நியூட்டன் -1 மீட்டர் -2 கூலும் ஸ்கொயர். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஓகே அண்ட் ஒரு ஃபோர்ஸ் பெர்மிட்டிவிட்டி இந்த எப்சிலார் நாட்டோடைய டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th வந்து 3 டேப்லெட் காலம் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்மிட்டிவிட்டியோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா m⁻−1 l⁻−3 t⁴ a². ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் நீட்டுக்கு எடுக்கும்போது சாப்டர் வைஸ் போவோம். அப்போ இது பற்றின கிளாஸஸை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா F = 1/4πε0. இப்போது இங்கே வந்து மீடியம் இது வந்து ε0ன்றது 2 சார்ஜஸ்க்கு இடையில் நம்ம வேக்கமில் வச்சுருந்தாலோ அல்லது ஏரில் வச்சுருந்தாலோ கேயோட வேல்யூ இந்த வேல்யூ 4πε0. பட் அதுவே ஒரு மீடியம் 2 சார்ஜுக்கு இடையில் ஒரு மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்சிலார்னு வரும். ஸோ எப்சிலாரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ε0 × εr அது சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அடுத்து கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q1 Q2/R². ஓகே ஸோ இந்த ஃபார்முலா போடுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நியூட்டன்ஸோடைய கூலும்ஸோட ஃபார்முலா. ஸோ இன்றைக்கி கூலும்ஸினுடைய யூனிட் சார்ஜோட யூனிட் கூலும், அதனுடைய வேல்யூ எலக்ட்ரானோடைய வேல்யூ அண்ட் ஒரு கூலும் ஆஃப் சார்ஜினுடைய வேல்யூ 6.25 × 10⁻18 எலக்ட்ரான். இது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் CBSE ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம் இது தான். ஸோ அந்த கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.